அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம். இந்த செவ்வாய் பகவானானது மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானது 18ஆம் தேதி கடகமனையில் அமர்ந்து கொண்டு அங்கு குருவோடு சேர்ந்து நீச்ச பங்கமாக மாறப்போகிறார். அதே போல் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று துலாம் மனைக்கு சென்று அங்கே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறது. அதே போல் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் கன்னி மனைக்கு சென்று அங்கே ஆட்சி பலம் உச்ச பலம் அடைய போகிறது. சூரிய பகவான் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னி மனைக்கு பெயர்ச்சியாகிறது. சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் அமர்ந்திருக்கு. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாக உட்கார்ந்திருந்தார். இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமை அடைய போகிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம். பொதுவாகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னா சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் வலிமையாக இருக்கணும். எப்படியெல்லாம் இருக்கலாம், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஆட்சி பலத்தோடு இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள். அல்லது உச்சமாக இருக்கா. ஆட்சி பலம்னா இங்கே ஒன்று ரிஷபத்தில் இருந்தால் ஆட்சி பலம், துலாமில் இருந்தாலும் ஆட்சி பலம். உச்சமாக எங்கே அமர்வார், மீனத்தில் சுக்கிரன் உச்ச பலம் அடைவார். அல்லது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கா இல்லை 9ஆம் இடத்தில் இருக்காங்கிறது செக் பண்ணுங்க. அல்லது திக்பலம் அடையுதா, அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம மனையில் சுக்கிரன் அமர்ந்து அங்கே திக்பலம் அடையுது. அல்லது 7ஆம் இடத்துல, அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்த சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பார். இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்கள் ராசிநாதன் பலம் அடைகிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்தனா எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உச்ச நிலையை ஒரு நல்ல முன்னேற்றத்துடன் அதிகார தன்மையுடன் இருப்பீங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைகிறார், வலிமை பெறப்போகிறது, 6ஆம் இடத்தில் அமரப்போகிறார், எதிரி ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்க போகிறார். 6ஆம் இடம் என்பது வேலை. வேலை இல்லாத இந்த ரிஷபத்துக்கு இந்த மாதம் பாருங்க, வேலையை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒன்று வேலை மாற்றம், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது, அல்லது வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை அமைய இருக்கிறது, கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், அல்லது உங்களுக்கு எதிரியை பற்றிய என்ன உணர்வுகள். இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த யார் நமக்கு எதிரி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது, நல்ல வியூகங்களை வகுப்பது, எப்படி வெற்றி பெறுவது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்திருக்கார், லாப ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா குரு, அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கார் அல்லவா. 3ஆம் இடத்துல தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் நல்லா இருக்கும். என்ன, கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. 2ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார். டக்குன்னு கோபம் வரும். அந்த கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தி விட்டால் போதும், மற்றபடி பெரிய பாதிப்புங்கிறது இல்லை.
குடும்பஸ்தானத்தின் அதிபதி, அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி, குடும்பஸ்தானத்தின் அதிபதி, வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன். அந்த புதன் இந்த மாதம் ஆட்சி பலம் உச்சபலம் அடைய போகுது, வலிமை பெறப்போகிறது. அப்போ 2ஆம் இடம் வலிமை பெற்றன, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது, வாக்கு பிரயோகித்தம் நல்லா இருக்க போகுது. எந்த இடத்தில் எதை பேசணும், எந்த காரியம், அதாவது உங்கள் காரியத்தை சாதிப்பதற்கு உங்கள் பேச்சினால் சாதிப்பதற்குண்டான ஒரு மாதம். பேச்சுத்தன்மை நல்லா இருக்கும். அதாவது 2ஆம் இடம் வலிமை பெறும்போது தனம் கொடுக்கும், பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும், குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் இதெல்லாத்தையும் அப்படியே விளக்கக்கூடிய தன்மைகள். 5ஆம் இடம் வலிமை பெறுதல்லவா, ஒன்று உங்கள் ராசி அதிபதி வலிமை பெறணும், இல்லை 5ஆம் அதிபதி வலிமை பெறணும், இல்லை பாக்யாதிபதி வலிமை பெறணும். அப்போது இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா யார் யார் அப்படின்னா, ஒன்று சுக்கிரன், அடுத்து புதன், அடுத்து சனி. இந்த 3 பேர் தான் உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேர் நல்லா இருந்துட்டாங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் ஒரு டாப் லெவலில் இருப்பீங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த மாதம் குரு உச்சமாக உட்கார்ந்திருக்கார், 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். தைரிய வீரியஸ்தானம் பலப்படுகிறது, கீர்த்தி புகழ் என்பது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது எவ்வளோ ஒரு வலி வேதனை இருந்தாலும் அந்த வலிக்கே வலியை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அதை எல்லாமே வெற்றி பெறக்கூடிய, கீர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த மாதம் இருக்குது. அப்போது துணிச்சலோட தைரியத்தோடு செயலாற்றக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இந்த செப்டம்பர் மாதம் அமைய இருக்கும். சார், வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதம் உகந்த மாதமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார். 4இல் சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். மங்களகரமான அந்த செவ்வாய், நிலத்துக்கு காரக கிரகமான செவ்வாய் குருவோடு சேரப்போகிறார். எப்போ சேரப்போகிறது? இந்த 18ஆம் தேதி. அந்த 18ஆம் தேதி குருவும் செவ்வாயும் இணையப் போகிறது. அப்போது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது. இடம் வாங்குவதற்கு எந்த பிரச்சனை இல்லை, ரூட் கிளியர். இடம், நிலம், வீடு வாங்குவதற்கு, விற்பனை செய்வதற்கும் இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடம்தான் விற்பனை. அப்போ அந்த விற்பனை என்கின்ற இடத்தில் குரு உட்கார்ந்து, அப்போ லாபகரம் உண்டு. அப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன். அந்த புதன் வலிமை பெறுகிறது, ஆட்சி பலம் உச்சபலம் அடையுது. குழந்தை காரக கிரகம் உச்சபலம். அப்போ குழந்தைகளால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களால் குழந்தைகளுக்கும், குழந்தைகளால் உங்களுக்கும் நன்மை. அப்போ குழந்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த கவலையெல்லாம் விலகப் போகிறது. குழந்தையோட சண்டை சச்சரவோடு இருக்கிறவங்கெல்லாம் சமாதானமாக போகிறீங்க, சேரப்போகிறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ குழந்தை நலன்கள் திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். திருமணம் எப்படி சார் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? சுப காரியங்கள் ஏதாவது தடை இருக்கா? குரு 7ஆம் இடத்தை பார்த்துறார், லாபாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குறார். மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடியவர் குரு. அந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 7ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்து இருக்க போகிறார். அப்போது கண்டிப்பாக சுப காரியங்கள், மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாக்கியம் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம். பாக்கியம், அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. ஏன்? காலச்சக்கரத்தினுடைய 9க்குரியவன் தான் குரு பகவான். உங்கள் ஜாதகப்படி 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. அப்போது அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார்.
அப்ப தன பாக்கியம் கிடைப்பதற்குண்டான அமைப்புகள், தகப்பன் மூலமாக நல்லவைகள், தகப்பனுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், அதை எடுத்து நடத்துவது, இதெல்லாமே சிறப்பு. என இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், தகப்பன் ஸ்தானத்தையும் பார்க்கிறது, தகப்பன் ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்குது. அப்போ இந்த ரிஷபத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். அந்த சனி பகவான் புனிதமடைகிறது, அது வக்ரமாக இருக்கு. இது வரைக்கும் எனக்கு பாக்கியமே தரல சார், தொழில் ரீதியாக பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரலன்னா கூட இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். அப்போ உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது. தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறது, நினைச்ச மாதிரி நடக்கிறது, தொழிலில் சில சேஞ்சஸை ஏற்படுத்தி கொள்வது, நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அது எந்த லெவலில் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சனி பகவானுடைய பிறந்த நாள் இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. அதாவது சனி ஜெயந்தி. ஸோ அன்றைய நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக பாக்கியங்கள், தொழில் ரீதியாக ஒரு மேம்பாடு, தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது நல்லபடியாக இருக்குது. ஏன்னா அன்றைய தினம் வழிபடும்போது சனி பகவான் என்ன பண்ண போகிறார், உங்களுக்கு நல்லவைகள் நடக்க, அதாவது நல்ல தன்மைகள், நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தியும் இந்த மாதம் வருகிறது. எப்போ சார் வருது அப்படின்னா 12/9/2026 சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி. அதாவது மங்கள காரகன், 7ஆம் அதிபதி, அதாவது உங்கள் ராசிக்கு 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி. அப்போ திருமணத்தில் தடை இருப்பவர்கள், பிரச்சனை இருப்பவர்கள், கூட்டாளிகளால் பிரச்சனை இருக்கின்றவர்கள், சகோதர வகையில் பிரச்சனை இருக்கின்றவர்கள், நிலத்தில் இடம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, வெளிநாட்டு போக முடியலையே என்று ஆதங்கப்படுபவர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக ஒரு நல்ல மேன்மையை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள், தசா புத்திகள் மாறுபடும். இந்த மாத பலனை தொடர்ந்து ஒரு 3 மாதம் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதலை நிச்சயமாக உருவாக்கும். உங்களுக்கு வேலையா தொழிலா எந்த கொடுப்பினை இருக்கிறது? அப்போது உங்களுக்கு தொழிலை பற்றிய கொடுப்பினை இருக்குன்னா எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பித்தால் நல்லது? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.